இந்த வீடியோல அரித்மெட்டிக் ஆபரேட்டர்னா என்ன அப்படிங்கறத நம்ம பீட்ரியோட ஜாவா ட்ரெய்னர் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். அரித்மெட்டிக்னா என்ன அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ற பிளஸ் மைனஸ் அப்புறம் இன்ட்டு அப்புறம் டிவைடு அப்புறம் வந்துட்டு பர்சன்டேஜ். ஓகேவா? இது எல்லாமே அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ல வரும். ஓகேவா? அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ன்றது ஒரு பைனரி ஆபரேட்டர். ஏன்னா இது ரெண்டு சைடுமே வேலை பார்க்கும். அதே மாதிரி இதை வந்துட்டு எப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு, அதாவது ஒரு இன்புட்டு இங்கனக்குள்ள அடுத்து ஒரு ஆபரேட்டர். மீன்ஸ் அது பிளஸ்ஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம், டிவைடா இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு இன்புட். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? டேட்டா டைப் போட்டுறோம் இன்ட்டு நம். இப்படிதான் வந்துட்டு நம்ம எழுதணும். இந்த சென்ஸ் எப்படி எழுதணும்னா இன்ட்டு நம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இன்புட் என்னது? 10. வாட் எவர் உங்களுக்கு என்ன வேணா சொல்லலாம். 10. ஆபரேட்டர் என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு ஆபரேட்டர், ஏதாவது இங்கி பிங்கி பாங்கி போட்டு கூட போடு. பிளஸ் அப்படின்னு நீ கொடுக்குறனா இது ஒரு ஆபரேட்டர். ஸோ நம்ம ரெண்டாவது இன்புட் கொடுக்கணும். இன்புட் 1 கொடுக்கணும், இன்புட் 2 1 கொடுக்கணும். இன்புட் 2ல 10 அப்படின்னு போட்டு முடிச்சிடும். இப்படிதான் நம்ம வந்துட்டு அரித்மெட்டிக் ஆபரேட்டர் எழுதணும். ஒரு சின்டாக்ஸே நம்ம இப்படிதான் எழுதணும். ஸோ இதுல பிளஸ் நீ போடுறல, பிளஸ்ல நீ கேட்கலாம், அப்ப நான் நம்பரை மட்டும்தான் கூட்டணுமா? ஏன் ஒரு ஏபிசிடி என்னால கூட்ட முடியாதா அப்படின்னா முடியும். கேரக்டர்ஸ உங்களால கூட்ட முடியும். ஏன்னா கேரக்டர்ஸ்க்கு ஆஸ்கி வேல்யூ அப்படின்னு ஒண்ணு உண்டு. சரியா? நம்ம ஒரு வார்த்தையா கொடுக்குறோம் இல்லையா? ஒரே ஒரு லெட்டர் மட்டும் கொடுக்குறோம் இல்லையா? அப்படி கொடுக்கும்போது இதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம், பிளஸ் ஆபரேட்டருக்கு 2 வேலை இருக்கு கைஸ். ஒன்னு ஆட் பண்றது. ஓகேவா? எப்பயுமே நம்ம பண்ற சாதாரணமான வேலை 10 + 10 அப்படின்னு கொடுத்தோம்னா 20ன்னு வந்துடும். அதுவே நான் இப்ப என்ன பண்றேன்? ஸ்ட்ரிங்குக்குள்ள 10ன்னு கொடுக்குறேன், ஸ்ட்ரிங்குக்குள்ள 20ன்னு கொடுக்குறேன். இப்ப எனக்கு இங்க என்ன வேல்யூ வரணும்? 30ன்னு இந்த இடத்துல வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. 10 20 அப்படின்னு தான் வரும். ஏன் வரும்னா அதுக்கு பேரு கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கண்கட்டி வித்தையா அப்படின்னா இல்ல, கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா நான் சொல்றேன் பாருங்க, இது வந்து நம்பர்ஸ். சரியா? அது ரெண்டையும் நீ கூட்டிடலாம். இது வந்துட்டு என்னது? ஸ்ட்ரிங். அதாவது ஸ்ட்ரிங்னா என்ன? குரூப் ஆஃப் லெட்டர்ஸ். வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இதுக்குள்ள நீ 10ன்னு கொடுத்தா உனக்கு அதை எப்படி 10ன்னு எடுத்துக்கும்? அது எடுத்துக்காது. அது என்ன பண்ணும்? அப்படியே ஜாயின் பண்ணும், ரெண்டையும் ஒண்ணு சேர்த்துரும். ஓகேவா? வேற ஒண்ணும் பண்ணாது. ரெண்டையும் என்ன பண்ணும்? அப்படியே ஒண்ணு சேர்த்துரும். நீ வந்துட்டு இப்ப ட்ரை பண்ணலாம். நான் வந்துட்டு 10th Aல இருக்கேன் அப்படின்னு உனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீ 10ன்றத எப்படி கொடுக்கணும்? டபுள் கோட்ஸ்குள்ள கொடுப்பீங்களா? 10th A அப்படின்னு. அப்படி இல்லை சார், நான் வந்து வெறும் 10ன்னு தான் கொடுப்பேன் அப்படின்னா கொடுக்கலாம். 10 + THA அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 10th A அப்படின்னு தான் வரும். 10ஓட உங்களால இந்த ஸ்ட்ரிங்கை கூட்ட முடியுமா? கூட்ட முடியாது. எந்த ஒரு நம்பராலையும் ஸ்ட்ரிங்கை கூட்ட முடியாது. புரியுதா? அடிஷன் ஆபரேட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுதா? அடிஷன் ஆபரேட்டர் நம்ம இதுல 2 டைப்பா வேலை செய்யும். நீங்க நம்பர்ஸை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு அடிஷன் ஆகும். ஸோ நம்பர்ஸோட ஸ்ட்ரிங்கை சேர்த்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங் லிட்டரல் வந்துட்டு கன்காட்டினேஷன் தான் ஆகும். புரிஞ்சுச்சா கைஸ்? அதே மாதிரி நீ ஸ்ட்ரிங்குக்கு சொல்லிட்ட, நம்பருக்கு சொல்லிட்ட, அப்ப பூலியனை கூட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா நோ. பூலியன் டேட்டா டைப்பை ஆட் பண்ணவே முடியாது. ஓகேவா? புரிஞ்சா? சரி, இன்னொன்னு நீ கேட்கலாம், 10 + 20 + 30 + 40 அப்படின்னு இருக்கு. இது எப்படி சார் எனக்கு கூட்டும்? 40ஐயும் 30ஐயும் கூட்டு 70ன்னு வச்சுக்கோ. அதே மாதிரி 20ஐயும் 10ஐயும் கூட்டு 30ன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இதையும் கூட்டு 100ன்னு வச்சுக்கோ. இப்படி பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது எப்படி போகும்னா லெஃப்ட் டு ரைட்ன்ற ஒரு அசோசியேட்டிவிட்டி இருக்கும். அப்படின்னா என்னன்னா நீங்க என்ன ஸ்டார்ட் பண்ணீங்களோ லெஃப்ட் சைட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதுல இருந்து அப்படியே ஆட் பண்ணிட்டே வரும். மீன்ஸ் 10 + 20 30. அப்ப இது ரெண்டையும் நான் முடிச்சிட்டேன். அப்ப அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 30 + 30 60. இப்ப நான் இது ரெண்டையும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 60 + 40 100. இப்படிதான் உங்களுக்கு வந்துட்டு அடிஷன் வந்துட்டு நடக்கும். மீன்ஸ் லெஃப்ட் டு ரைட் அசோசியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதெல்லாம் ஜென்ரலா உங்களுக்கு ஸ்கூல்ல மேக்ஸ்லயே சொல்லி கொடுத்துருப்பாங்க கைஸ். அதே தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம். எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கன்காட்டினேஷன் பண்றோம். அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நம்பரோட ஸ்ட்ரிங்கை நம்ம ஆட் பண்ணும்போது அது உங்களுக்கு இணைஞ்சிரும், அப்படியே வந்துட்டு ஒன்னாயிரும்.
வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ஒன்னாயிரும். சரியா? அது வந்துட்டு அடிஷனே பண்ணாது. புரிஞ்சா கைஸ்? அரித்மெட்டிக் ஆபரேட்டர்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? லைவா எக்ஸிக்யூட் பண்ணி பாத்துடலாமா? நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஜஸ்ட் எல்லாத்தையும் டைரக்டா பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் எதையுமே டிக்ளேர் பண்ணல கைஸ். டிக்ளேர் என்ன பண்றீங்க, நான் இப்ப சொன்ன மாதிரி நீங்க டிக்ளேர் பண்ணி பாக்குறீங்க. ஏதாவது இன்ட் ஏ பேர் வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு இதுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 10ஐயும் இன்னொரு 10ஐயும் ஆட் பண்றீங்க. அதே மாதிரி அடுத்து ஒரு இன்டீஜர் எடுக்கிறீங்க, பின்னு வச்சுக்கோங்க. இன்டீஜர் நேம் சேமா வைக்க கூடாது, வேரியபிள் நேம் சேமா வைக்க கூடாது ஒரே லொகேஷன்ல. சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்குல்ல? 10 மைனஸ் 10. இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, கண்டினியூஸா எல்லா டேட்டா டைப்லையும் போட்டு எல்லா அரித்மெட்டிக் ஆபரேட்டரையும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல யூஸ் பண்ணி காமிக்க முடியாது. ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேயா? நான் இங்க என்ன பண்றேன், 5/2 அப்படின்னு போடுறேன். கைஸ் இந்த இடத்துல ஒரு டவுட் கைஸ், எனக்கு இந்த இடத்துல என்ன அவுட்புட் வரணும், 5/2 என்ன அவுட்புட் வரணும், 2 தான் வரும். ஏன் 2 வரும்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, 2.5 அப்படின்றப்போ அது என்னவாகுது, டபுள் ஆயிருது. கரெக்டா? 2.5ன்றது என்னவாகுது, டபுள் ஆகுது. அதனாலதான் அது வந்துட்டு 2ன்று உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுது. நீங்க இப்ப இதை டபுள்ல ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2.5 வரும். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கைஸ். இதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். இதை நான் கிளாஸ்ல நீங்க ஏன்பா சொல்லலை அப்படின்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் நீங்க வீட்டில் உட்காந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா நான் உங்களுக்கு மொத்தமா இப்படியே நான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன்னா உங்களுக்கு என்னால எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ண முடியாது. ஸோ நான் சொல்லிடுவேன். நீங்க அதனால நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறது உங்களுக்காண்டி நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க. ஓகேவா? இதோட அவுட்புட் என்ன வரும்னா 2ன்றது வரும். ஸோ இதுல நீங்க கிளியரா இருந்தா ஓகே. ஏன்னா ஏன் பக்கத்துல நான் வந்து உங்களுக்கு அவுட்புட் கடைசியா காட்டுறேன். இப்போதைக்கு இதுல என்ன அவுட்புட் வரும்னு மட்டும் நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணி வைக்கிறேன். இப்போ 5/2.0 போடுறேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும், இப்பயும் 2 தான்ப்பா வரும் அப்படின்னா கிடையாது. இப்போ உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும் தெரியுமா, 2.5 வரும். ஏன்னா இங்க நம்ம டபுள் டேட்டா டைப் எடுத்திருக்கோம். கைஸ் ஒன்று கவனிச்சுக்கோங்க கைஸ், நான் இதை பிரிண்ட் மட்டும் தான் பண்றேன், நான் எங்கேயுமே ஸ்டோர் பண்ணல. சரியா? அப்ப இந்த கம்பைலர் என்ன நினைச்சுக்கோன்னா, இங்க டபுளே இல்ல, அதனால அது என்ன நினைச்சுக்கும், இது ஒரு இன்டீஜர் தான் அப்படின்னு நினைச்சுக்கும். உங்களுக்கு அவுட்புட் 2.5 வந்தாலும் அது 2 தான் கொடுக்கும். இங்க என்ன நினைச்சுக்கிறோம், இங்க டபுள்னு ஒண்ணு கொடுத்துருக்கான்ப்பா, ஸோ நம்ம அவுட்புட் என்ன கொடுக்கணும், 2.5ல தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2.5 கொடுக்கும். ஓகேயா? புரிஞ்சா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது 2-3 வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அடுத்து நான் என்ன பண்றேன், ஒரு 10ஐயும் 20யும் ஆட் பண்றேன். ஆப்வியஸா உங்களுக்கே தெரியும் அவுட்புட் என்ன வரும், 30 அப்படின்னு வரும். கரெக்டா? அடுத்து நான் என்ன பண்றேன், 10ஐயும் ஏவையும் ஆட் பண்றேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் கைஸ் வரும், 10A வரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் 10A வரும் தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் இல்ல. என்ன அவுட்புட் வரும் தெரியுமா, அவுட்புட் 75 வரும் கைஸ். ஆஸ்கி வேல்யூ அப்படின்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா, ஏவோட ஆஸ்கி வேல்யூ என்னன்னா 65. கேபிட்டல் ஏவோட ஆஸ்கி வேல்யூனா என்னன்னு நீங்க வந்துட்டு செக் பண்ணிட்டு வாங்க. அதாவது A to Z வரைக்கும், ஸ்மால் Z வரைக்கும் ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் ஆக்சி வேல்யூ இருக்கும். அதே மாதிரி A to Z வரைக்கும் ஒரு ஆக்சி வேல்யூ இருக்கும். அதாவது ஏக்கு வந்து 65ல ஸ்டார்ட் ஆகும், பிக்கு வந்து 66, சிக்கு வந்து 67, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் கைஸ். இப்போ நம்ம இந்த இடத்துல 10 பிளஸ் இந்த ஏ கொடுத்தோம் அப்படின்னா 75 அப்படின்னு நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? அது ஏன்னா இந்த ஏவோட வேல்யூ 65. இது என்னவா எடுத்துக்கும், நீங்க கேரக்டரா கொடுக்குற அப்படின்னா நேரம் இது என்ன கன்சிடர் பண்ணும்னா, இது கேரக்டரா கன்சிடர் பண்ணாது, இதோட ஆஸ்கி வேல்யூ எடுத்து அதோட இதை கூட்டி தான் உனக்கு கொடுக்கும். ஓகேவா? இதுதான் அதோட இது. நான் உங்களுக்கு ஆஸ்கி வேல்யூ கூட காமிக்கிறேன். இது நான் ஏன் உங்களுக்கு நான் கம்மியா சொல்றேன்னா, இது பெரிய டாபிக். இங்க பாத்தீங்களா, இதுல இருந்து பாருங்க ABCDEFG, ஏக்கு 65. அதே ஸ்மால் ஏ கண்டுபிடிச்சீங்கன்னா இங்க இருக்கும், அதுக்கு 97. அது மாதிரி ஒரு கேரக்டரு, ஒரு இது நம்பரு, டெலிட்டு, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும். இதுதான் இந்த ஆஸ்கி வேல்யூ. இது வந்துட்டு நீங்க ஜென்ரலா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க அப்பப்ப தேவைப்படுறப்ப கூகுள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட ஆஸ்கி வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேவா கைஸ்? ஆஸ்கி வேல்யூ பத்தி நான் பெருசா பேச விரும்பல. சரி, நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். இப்படியே போனோம்னா டைம் போயிட்டே இருக்கும். நம்ம அடுத்து போயிடலாம். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்றேன், 10.0 பிளஸ் டபுள் கோட்ஸ்குள்ள ஏ கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும், கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும், என்ன வந்து பார்த்தீங்களா, 10.0 ஏ. ஓகேவா? புரிஞ்சா கைஸ்? கன்கார்டினேஷன்னா என்ன, அடிஷன்னா என்ன, அதாவது எப்படிலாம் நம்ம ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு புரிஞ்சா? இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், பூலியன் வந்துட்டு உங்களுக்கு ஆகாதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் உங்களுக்கு லைவா எரர்ல காமிச்சிடறேன், அதுக்கப்புறம் அதுக்கும் கேட்பீங்க. 10.0 ஏ, இங்க வந்துட்டு ட்ரூ பிளஸ்
ட்ரூ இப்படி நான் டைப் பண்றேன். எனக்கு இப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா கண்டிப்பா ஒரு எரர் தான் வரும். ஏன் சார் எரர் வரும் அப்படின்னா நான் அப்பவே சொன்ன மாதிரி தான். பூலியன் டைப்பை நம்மளால அரித்மெட்டிக் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணவே முடியாது. என்னால அடிஷன் மட்டும் தான் பண்ண முடியாதுன்னா மைனஸும் பண்ண முடியாது, டிவிஷனும் பண்ண முடியாது, இன்ட்டும் பண்ண முடியாது. ஓகேவா? ஜஸ்ட் உங்களுக்கு இதுக்காண்டி நான் பிளஸ் பண்ணி காட்டுறேன். கம்பைல் பண்ணா எனக்கு என்ன வருது பாத்தீங்களா? பேட் ஆப்பரண்ட் டைப்ஸ் ஃபார் பைனரி ஆபரேட்டர் பிளஸ் system.out.println இந்த இடத்துல எரர்ரா. நீ வந்துட்டு எப்படி ஒரு ட்ரூவையும் இன்னொரு ட்ரூவையும் கூட்ட முடியும்? ட்ரூவையும் கூட்டினா உனக்கு ட்ரூ வருமா அப்படின்னு நீ கேட்ப. அதனாலதான் அவன் முன்னாடியே சொல்லிட்டான். ட்ரூவையும் உன்னால கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னு. அடுத்து என்ன டாபிக் அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து ஜாவா ரிலேட்டடா நாங்க நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். அதெல்லாம் நீங்க பார்க்கிறதுக்காக பி ட்ரீயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.